வணக்கம் நண்பர்களே. நம்ம வீடுகள்ல தினமும் பயன்படுத்தக்கூடிய மிக ஆரோக்கியமான உணவுகள்ல ஒன்றுதான் தயிர். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும், உடலை குளிர்ச்சியா வைத்திருப்பதும், செரிமானத்தை சீராக்குறது போன்ற நல்ல நன்மைகளை வழங்குகிறது தயிர். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தயிர் நல்லது என்பதற்காக எல்லா உணவுகளோடையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. சில உணவுகளோடு தயிரை சேர்த்து சாப்பிடும்போது செரிமான கோளாறு, வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்பசம், அலர்ஜி, புள்ளிகள் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். இன்னைக்கு வீடியோல தயிருடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத 8 உணவுகள் என்ன, ஏன் அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா என்ன நடக்கும் என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, தயிர் ப்ளஸ் மீன் தாங்க. தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளில் மிகவும் முக்கியமான ஒரு உணவுனா அது மீன். ஆனால் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், மீனை நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு தயிர் சாப்பாடு மேலே தயிரை ஊற்றி நல்லா சாப்பிடுவோம். இது எல்லாருக்குமே பிடிச்சது, தயிர் ப்ளஸ் மீன். முக்கியமாக இது மாதிரியான காம்பினேஷன் கிராமங்களில் அதிகமாகவே பயன்படுத்துவாங்க. முன்னாடிலாம் நம்மளுடைய சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலும் சரி, நம்மளுடைய உணவு பழக்கமும் சரி, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால நம்ம உடல் நல்ல ஆரோக்கியமாக இருந்துச்சு. எதை சாப்பிட்டாலும் செரிமானம் ஆயிரும், எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் இப்போ பாருங்க, 30 வயசு தாண்டிட்டாவே பலவிதமான நோய்கள் தாக்கிடுது நம்மளுடைய உடல் நலன் ரொம்பவே வீக்காக இருக்குது. செரிமான பிரச்சனை, முட்டுக்கால் வலி, அது இதுன்னு பல பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இப்போ இருக்கிற சுற்றுச்சூழல் வேற, எல்லாமே உணவு பழக்கம்ங்கிறது எல்லாமே வேற. ஸோ இப்போ போய் தயிரும் மீனும் நான் முன்னாடி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுத்தாது, சிலருக்கு கண்டிப்பாக விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தயிர் ஒரு குளிர்ச்சி தன்மை கொண்ட ஒரு உணவு. ஆனால் மீன் புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு. ஸோ ரெண்டையும் ஒரே நேரத்தில் சாப்பிடும்போது சிலருக்கு செரிமான பிரச்சனை, வயிறு உப்பசம், அஜீரணம், அலர்ஜி இதெல்லாம் ஏற்படலாம். சிலருக்கு புள்ளிகள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஏற்படாது, சிலருக்கு. முக்கியமாக செரிமான தன்மை கம்மியாக இருக்கிறவங்க இந்த 2 சேர்க்கை எடுக்கிறத தவிர்க்கணும். ஏன்னா செரிமான தன்மை கம்மியாக இருக்கும்போது அவங்களுக்கு பலவிதமான விளைவுகள் ஏற்படும். முக்கியமாக குழந்தைகள் மற்றும் வயதானவர்கள் கண்டிப்பாக இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுக்கு தெரியாது இதனால தான் பிரச்சனை வந்துச்சுன்னு. நீங்கள் யதார்த்தமாக தயிர் ப்ளஸ் மீனை சாப்பிட்ருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடலில் உபாதைகள் ஏற்படும். அதுக்கப்புறம் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க இதனால தான் ஆகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது தான் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்போதுமே மீன் சாப்பிட்ட 2லேருந்து 3 மணி நேரம் பிறகு தான் நீங்கள் தயிரை எடுத்துக்கிறணும். இல்லைனா தயிர் சாப்பிட்டு ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் கேப் போட்டுட்டு தான் அடுத்து மீனை உட்கொள்ளணும். ஸோ இப்படி சாப்பிட்றது தான் உங்கள் உடல் நலத்திற்கு ரொம்பவுமே நல்லது. அடுத்து 2வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, தயிர் ப்ளஸ் மாம்பழம் தாங்க. மாம்பழம் மிகவுமே ஒரு பிரபலமான பழம். ஏன்னா மாம்பழம் ரொம்பவே டேஸ்டானது, சுவையானது, மணமானது, எல்லாருக்குமே பிடிச்சது. ஆனால் அதை போய் தயிருடன் சேர்த்து சாப்பிட்றது, முக்கியமாக சிலர்லாம் அடிக்கடி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிலாம் அடிக்கடி சாப்பிடும்போது சிலருக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். காரணம் என்னென்னா, மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரை அதிகமாகவே இருக்குது. தயிரில் இருக்கும் நுண்ணுயிரிகளுடன் அது இணையும் போது சிலருக்கு என்ன ஆகும்னா, வயிற்றில் கனத்த உணர்வு, வாய்வு தொல்லை, செரிமான மந்தம் இதெல்லாமே ஏற்படலாம். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் அளவோடு எடுத்துக்கொள்ளணும், இல்லைனா எடுக்கிறத தவிர்க்கணும். ஸோ மாம்பழம் ப்ளஸ் தயிர் இந்த 2 சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 3வதாக பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னென்னா, தயிர் ப்ளஸ் வெங்காயம் தாங்க. பலரும் தயிர் சாதத்தில் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஆனால் இதை அளவாக எடுத்துக்கிறேன்னா, அளவுக்கு அதிகமாக எடுத்தால் பிரச்சனை ஏற்படுத்தும். நம்ம என்ன பண்ணுவோம், பிரியாணி இருந்துச்சுன்னா அது கூட ஆனியன் ரைத்தா சாப்பிடுவோம். தயிர் வெங்காயம் ரொம்பவே
ஃபேமஸ் ஆனது, எல்லாருக்குமே பிடிச்சது. பிரியாணினாவே அதை வச்சு தான் நம்ம சாப்பிடுவோம். இதுதான் வழக்கமாக நம்ம வச்சுட்ருக்கோம். ஆனால் இது சாப்பிட்றது வந்து எல்லாருக்கும் வந்து ஒத்துக்காது. சிலருக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்னென்னா, தோள்களில் அரிப்பு ஏற்படும், அமிலத்தன்மை ஏற்படும், செரிமான கோளாறு ஏற்படுத்தலாம். குறிப்பாக அலர்ஜி ஏற்கனவே இருக்கிறவங்க இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இல்லைன்னா ரொம்ப கவனமாக கையாளணும். ஸோ சிறிதளவு மட்டும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடுதலான அலர்ஜி வந்து உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம 4வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் சிட்ரஸ் பழங்கள். சிட்ரஸ் பழங்கள்னா என்னன்னா, விட்டமின் சி நிறைஞ்ச பழங்கள். அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, நார்த்தங்காய், இது எல்லாமே வந்து சிட்ரஸ் பழங்கள்ங்க. இந்த சிட்ரஸ் பழங்களை தயிரோடு சேர்த்து சாப்பிட்றத கண்டிப்பாக முற்றிலும் தவிர்க்கணும். காரணம் என்னன்னா, சிட்ரஸ் பழங்கள் வந்து அதிகமாக அமிலத்தன்மை உள்ள ஒரு பழங்கள். இது தயிரோடைய இயற்கை பாக்டீரியாவோட செயல்பாட்டை வந்து பாதிக்கலாம். இதனால என்ன ஏற்படும்னா, வயிற்றுல எரிச்சல் ஏற்படும், அமிலத்தன்மை ஏற்படும், செரிமானம் செரிக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ அதனால நீங்க இந்த ஒரு 2 சேர்க்கையை சேர்க்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் அதிக எண்ணெய்களில் பொரிக்கப்பட்ட உணவுகள் தான். அதாவது பஜ்ஜி, வடை, சிக்கன், சிப்ஸு, இது எல்லாமே அதிக எண்ணெயில் பொரிக்கப்பட்ட உணவுகள். ஸோ இதை வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்றத கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா எண்ணெய் உணவுகள் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரத்தை எடுத்துக்கிறோம். தயிர் சிலருக்கு கனமான உணர்வாக இருக்கலாம். ஸோ ரெண்டுமே சேரும்போது வயிறு உப்பசம், சோர்வு, செரிமான மந்தம் ஏற்படலாம். ஆனால் இப்போ எல்லாமே ஃபேமஸாக இருக்கிறதுனா தயிர் வடை. ஸோ தயிர் ப்ளஸ் வடை ரெண்டையுமே சேர்த்து சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒத்துக்கொள்ளாது. செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் செரிமானத்தன்மை கம்மியாக இருக்கிறவங்க, வயதானவர்கள், சிறு குழந்தைகளுக்கு இந்த ஒரு சேர்க்கையை கொடுக்கறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சிக்கன் கூட தயிரையும் அதிகமாக பயன்படுத்துறத தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம 6வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் சூடான சாதம். அதாவது நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டிலனா, எதுவுமே சமைக்க டைம் இல்லை அப்படின்னா உடனே என்ன பண்ணுவோம், லஞ்சுக்கு ஒரு சாப்பாடை செஞ்சுருவோம். அது வேக வேகமாக செய்யும் பொழுது நம்ம சின்னதாக ஒரு தவறு செஞ்சுருவோம்னா, சூடான சாதத்தில் போய் தயிரை கொட்டி கிளறது, அப்படி கிளறிட்டு சாப்பிட்றது. ஸோ இந்த சூடான சாதத்தில் போய் தயிரை சேர்க்கிறது நல்லதே இல்லை. சிறிதளவாவது சாதத்தை வந்து ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரை கலக்கிறது தான் ஒரு நல்ல பழக்கம். ஸோ இதை வந்து எல்லாருமே தெரியாமல் செய்கிற ஒரு சின்ன தவறு தான். ஏன்னா தயிரில் இருக்கக்கூடிய பாக்டீரியா அதிக வெப்பத்தில் போய் கலந்துச்சுன்னா அந்த தயிரில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே செத்து போயிடும். இதனால் தயிரோடைய ஆரோக்கிய நன்மைகள் ஃபுல்லாமே குறைஞ்சிரும். ஸோ தயிர் நம்ம எடுத்துக்கிறதே வந்து எதனால, தயிரில் இருக்கக்கூடிய நன்மைகளுக்காக. ஸோ தயிர் சாப்பிட்டா நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தயிரையே சாப்பிட்றோம். ஆனால் அதை போய் சூடாக அதில் போட்டோம்னா அது நன்மையே போயிரும்ல. ஸோ இதனால் குடல் ஆரோக்கியத்திற்கு நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்காது. அடுத்து நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் வாழைப்பழம் தான். இதை அதிக அளவில் பயன்படுத்தக்கூடாது. தயிர் பிளஸ் வாழைப்பழம் சேர்த்து ஸ்மூத்தி செய்வது பொதுவான ஒரு வழக்கமாக இருக்கும். ஆனால் இது தினமும் அதிக அளவில் எடுத்துக்கொண்டால் சிலருக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். சளி, செரிமான பிரச்சனை, வயிறு கனத்த உணர்வு போன்ற பிரச்சனைகள் உண்டாகலாம். குறிப்பாக சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஒரு சேர்க்கையை எடுக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 8வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, தயிர் பிளஸ் பால் தாங்க. பாலும் தயிரும் ஒரே நேரத்தில் அதிக அளவில் எடுத்துக்கொள்கிறத நம்ம தவிர்க்க வேண்டும். ஏன்னா ரெண்டுமே பால் சார்ந்த உணவுகள். இதனால் சிலருக்கு வயிறு உப்பசம், வாய்வு தொல்லை, செரிமானம் ஆகிறதுல சிரமம் ஏற்படலாம். குறிப்பாக லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க அதிக பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. தயிரை எப்படி சரியான முறையில் சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மதியான நேரத்தில் தயிரை சாப்பிட்றது மிகவும் நல்லது. சாதத்துடன் அளவாக எடுத்துக்கிறேங்க. அதாவது ஆறிய சாதத்தில் தயிரை ஊற்றி சாப்பிட்றது நல்லது. இரவு நேரத்தில் சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி தயிரை பயன்படுத்தும் பொழுது புதிய தயிரான்னு பார்த்துக்கிறேங்க. ரொம்ப நாட்களான பழைய தயிரை பயன்படுத்த வேண்டாம். அதே மாதிரி தயிர் கூட சர்க்கரைகளை வந்து பயன்படுத்த வேண்டாம்.
பழங்களை சேர்க்கும் பொழுது அளவான பழங்களாக எடுத்துக்கிறங்க, நல்ல பழங்களை எடுத்துக்கிறங்க. நம்ம சொன்ன இந்த 8 சேர்க்கைகளையும் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ தயிரோடைய நன்மைகளை பார்த்துடலாம். சரியான முறையில் தயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடல் ஆரோக்கியம் மேம்படும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பயன்படும், உடல் வெப்பத்தை குறைக்கும், செரிமானத்தை சீராக்கும், புரதச்சத்தை கொடுக்கும், கால்சியம் குறைபாட்டை தடுக்கும், கால்சியம் சத்தை உங்கள் உடலுக்கு கொடுக்கும், உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு தயிர் பயன்படுது. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இப்போ பார்த்த அந்த 8 உணவு சேர்க்கை மட்டும் தவிர்த்துடுங்க. மற்றபடி தயிர் ரொம்பவும் ஆரோக்கியமான ஒரு உணவு. ஸோ நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான பலன்களை கொடுக்கக்கூடியது தயிர். இன்னுமே உங்கள் உணவுகளை சரியான உணவுடன் சேர்த்து சாப்பிடுங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதனுடைய சேர்க்கை சரியான ஒரு சேர்க்கையாக இருக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம்